சொர்ணம் கிச்சனில் ஒரு ஈஸியான காளான் பிரியாணி எப்படி செய்யன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இது மசாலாலாம் அரைக்க தேவையில்லை, ஒரு குறைவான ஐட்டம் வச்சு செய்கிறது. இது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், 200 கிராம். அதே அளவு காளான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 டம்ளர் அரிசி, இது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். பூண்டு ஒரு 4, இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு, ஒரு ஏலக்காய், இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது 1 டம்ளர் இருக்கு. இந்த அளவு அரிசியை ஊற வச்சிடலாம். நாம் இந்த அரிசி ஒரு தடவை கழிஞ்சா போதும், இல்லாட்டி இந்த மனம் போயிடும். நாம் தாளிக்கும் போது அரிசி ஊற வச்சா போதும். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை ஒரு 4-5 பீஸு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3, ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பழுத்த தக்காளி 1, 10-15 சின்ன வெங்காயம். இது 1-2 மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரமா இருந்தால் அடிக்கணமான பாத்திரத்தை வைக்கலாம், இல்லாட்டி குக்கர் வச்சுக்கலாம். நான் இப்போ குக்கர் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நெய் ஊற்றினா தான் நல்லா மணமாக இருக்குது. நெய் ஒரு 4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு இந்த பட்டை ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பட்டையெல்லாம் பொரிஞ்சிடுது. வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு ஒரு ஏலக்காய் வச்சு அரைச்சிருக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு வதங்கிடுது. நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கி வருது. தக்காளி நல்லா வெந்துடுது. சின்ன வெங்காயம் 1 பாதியமாக அரைச்சதை போட்டுக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுது. இதில் தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இது போட்டு நல்லா வதங்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இது பச்சை மிளகாய் வாசனைக்காக போட்டிருக்குது. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். கொத்தமல்லி புதினாவெல்லாம் வதங்கிடுது. காளானை போட்டுடலாம். மட்டனாக இருந்ததுன்னா தனியாக குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து இது இந்த மாதிரி கலந்துக்கலாம். சிக்கனாக இருந்ததுன்னா இது கூடவே போட்டுக்கலாம். மட்டன் நீங்கள் தனியாக வேக வைக்கணும். இப்போ காளானை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு கேளான் நல்லா வதங்கிடுது. தண்ணி ஊற்றிடலாம். 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதிக்கிட்டு அரிசி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் கலங்கி வரட்டு. கலந்து வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா தண்ணி அரிசி நல்லா கலந்து சுண்டிடுது. நாம் இப்படியே தம் போட்டுடலாம். தோசைக்கல் சூடாக வரைக்கும் அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சூடானது சிம்மில் வச்சிடலாம். இதில் குக்கரை வச்சுட்டான். இந்த அடுப்பு 20 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சு கல் சூடு பண்ணிட்டேன். சூடானதுக்கப்புறம் குக்கரை வச்சிடலாம். நீங்கள் பாத்திரமா இருந்தால் இதே மெத்தடில் பண்ணலாம். இப்போ 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி, இது நல்லா கொதிச்சுட்டு இருந்த தண்ணி குக்கர் மேலே வச்சிடலாம். மேலே நல்லா கொதிக்கிற தண்ணி, கீழே தோசைக்கல். அடுப்பு இப்படி சிம்மிலேயே இருக்கணும். 20 நிமிஷம் இருக்கணும். 20 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுது. பாத்திரத்துலேயுமே நல்லா அடிக்கணமான பாத்திரமா இருக்கணும். இதே மெத்தேடில் பண்ணுங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சப்பாத்தி சுடுற கல்லாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஏன் இது தோசை ஊற்றினா வராது. நீங்கள் தனியாக ஒரு கல் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. நீங்கள் தோசை சுடுற கல்லாக இருந்தால் மறுபடியும் தோசை ஊற்றினா வராது. இவ்வளவுதாங்க, சிம்பிளான காளான் பிரியாணி ரெடி.
நல்லா கமகமன்னு வாசனையோட காளான் பிரியாணி ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லுங்கள்.